இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்க்ரீன் கேப்சர் அந்த டூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறது தான் எப்படின்றது பார்த்துருப்போம். விண்டோஸில் நம்ம இதை பார்க்க போகிறோம். விண்டோஸில் நேட்டிவாக என்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு அதை பார்த்துட்டு அதோடைய கம்பேரிசனை பார்க்க போகிறோம். விண்டோஸ் 11ல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேம் பார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதோட ஸ்னிப்பிங் டூல்ன்ற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு கேம் பாரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இதை வந்து நம்ம விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி வந்து கிளிக் பண்ணோம்னா வரும். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுடைய யூஐ இது தான். லெஃப்ட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுடைய ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்கும். அந்த ஆப்போடைய ஆடியோ சிஸ்டம், மிக்ஸு, வாய்ஸு என்ன வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கிடலாம். மைக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி காமிக்கும். ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிடலாம். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம். எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து வீடியோஸ், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் சேவ் பண்ணணுமோ நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா நம்ம ஈஸியாக வந்து நம்ம விண்டோஸில் வந்து சேவ் பண்ணிக்கிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணுறதுனாலும் சரி, வீடியோ சேவ் பண்ணுறதுனாலும் சரி, ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணி ஃபைலை வச்சுக்கிடலாம். பிளாங்க் ஸ்க்ரீனில் நம்ம எந்த இதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. கேமிங் பார் யூஸ் பண்ணி ஏதாவது அப்ளிகேஷன் ரன் ஆனால் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்னிப்பிங் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் சர்ச் பட்டனில் ஸ்னிப்பிங் டூல் இருக்கும். அப்படி இல்லைனா விண்டோஸ் லோகோவை கீயை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு எஸ்ஸு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னிப்பிங் டூல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஆடியோ கிடையாது. இதில் ஈஸியாக நம்ம வந்து க்ராப் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த பர்டிகுலர் இமேஜ் மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஆடியோவில். இது டெஸ்க்டாப்லேயுமே எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆனில் இல்லாமல் இருந்தாலும் ஒர்க் ஆகும். இதோடைய செட்டிங்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாம்பிளாக ஒன்று நம்ம வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிகிட்ருக்குறோம். டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஒரு ஐக்கான் மட்டும் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் சேவ் ஆகிருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற ஒரு ஃபோல்டரில். நம்ம ஃபோல்டர் எந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம். எங்கே சேவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ. ஸ்க்ரீன்ஷாட்டும் சேவ் ஆகும், வீடியோஸும் வந்து சேவ் ஆகும். இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க பிஃபோராக. செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வைங்க. எங்கே சேவ் ஆகணும், எவ்வளோ இமேஜஸ் என்ன இதில் எடுக்கணும், ரெசல்யூஷன் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டுமே இருக்கும் இதில். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இருக்குது. உங்களுடைய விண்டோஸ் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து நார்மலாக இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி பிரிண்ட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள். ஸ்னிப்பிங் டூல்லாம் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட உங்களுக்கு ஸ்னிப்பிங் டூல், கேம் பாரோடைய சாட் கம்பேரிசனும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.